விளக்கெண்ணெய் ஊற்றினா கண்ணு நல்லா தெரியும்னு சொல்கிறேன். விளக்கெண்ணெயில் ஒரு கிருமி இருக்குது, அது ஒன்றும் ஸ்டெரைல் கிடையாது. சும்மா இருந்ததுன்னா நம்மளே ஊற்றி இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி தான். ஒரு பக்கம் போய் நாக்கு வச்சு எடுக்கிறேன்னு சொல்லி நாக்கு வச்சு தூசி எடுத்துட்டாங்க. ஆமாம், எடுத்துட்டாங்க. ஓகே. அப்புறம் 2 நாளுக்கு கொஞ்சம் வந்தால் கருவில் பாதி பகுதி வெள்ளையாயிடுச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகி. ஓகே. கேரட் சாப்பிட்டா கண்ணு தெரியுமா தெரியாது. குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி 2 சைடும் தெரிய மாட்டேங்குது, நேராக மட்டும் தான் பார்த்தா தான் தெரியுது. மெயினாக மேல்ஸ் தான் ரொம்ப காமன், ஃபீமேல்ஸை விட. ஸோ பாவப்பட்டவங்கனாலே. ஆமாம், ஆப்வியஸ்லி எப்பவுமே நம்ம தான் பாவம். ஓகே. டயபெட்டிக்கோட கேபிட்டல்னு பார்த்தா மெயினாக இந்தியா தான். ஆப்வியஸ். ஆமாம், வீட்டில் ஒருத்தர் டயபெட்டிக் இருக்கும். பிஸ்னஸ் இந்தியாவில். பெரியவங்களுக்குலாம் வந்து இந்த பனி படுற மாதிரி மேலே ஒரு லேயர் வந்த மாதிரி சில பேர் பூ பூத்துக்குன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஏன் வருது? யூஸ்வலாக லேசர்னு சொன்னால் பேஷண்ட் பயப்படுறாங்களே. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ட்ரஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட். ஓகே. இந்த பேஷண்ட் வந்து விட்டுக்கலாம். அப்பாடே படிச்சதுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம். வெல்கம் டு தி பிஆர்சி பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது டாக்டர் சதீஷ்குமார். ஸோ அவங்க வந்து எம்எஸ் ஆப்தால், கேட்ராக்ட் அண்டு குளோகோமா கன்சல்டன்ட். ஸோ அவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். இதில் இந்த ஐ ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ் அண்ட் மித்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, என்னென்ன டயக்னோசிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய் சார். சார் உங்களுக்கு வந்து சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். இல்லை, நான் வந்து எம்எஸ் ஆப்தால் பிஎஸ்சியில் முடித்தேன். ஓகேங்க சார். முடிச்சு அரவிந்தில் ஒரு 4 years ஒர்க் பண்ணேன். அப்புறம் கரூர் ஆர்த்தி கன்மரத்தில் ஒரு 4 years ஒர்க் பண்ணேன். ஓகே சார். நம்ம தனியாக சதீஷ் ஐகேர்னு ஆரம்பித்து ஒரு 4 years ஆக போகுது. ஓகே சார். ஷார்ட்டாக ஃபீட்டாக தான் என்னோட இன்ட்ரடக்ஷன். சார், இப்போ ஐ ரிலேட்டடாக நிறையா ஃபேக்ட்ஸ் இருக்குது, நிறையா மித்ஸ் இருக்குது. நம்ம இப்போ யூடியூப், இன்ஸ்டாகிராம் திறந்தோம்னா நிறையா வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, கண்ணை போட்டு தேய்ச்சிக்கிட்டே ரப் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ இது ஏதாவது ப்ராப்ளம் உண்டாக்குமா? ஏன்னா இது காமனாக எல்லாருமே கொஷின்ஸ் வைக்கிறாங்க. நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டப்போ கூட அவங்க நிறைய காமனான கொஷின்ஸ் வந்து இதுவும் ஒரு கொஷின், ரப் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது கண்டினியூஸாக ரப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஓகே. அலர்ஜி, யூஸ்வலாக அலர்ஜி இருந்துச்சுன்னா கண்ணை யூஸ்வலாக ரப் பண்ணிட்டே இருப்பாங்க. அலர்ஜி இருந்தாவே கண்ணில் அரிப்பு இருக்கும். ஆமாம், அரிப்பு இருந்துச்சுனாவே கண்ணை தேய்ச்சிட்டே இருப்பாங்க. குழந்தைங்களாம் கண்டிப்பாக தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அப்படி தேய்க்கும் போது உங்களுக்கு கருளியோட அந்த ஸ்ட்ரக்சரே வந்து கொஞ்சம் வீக் ஆகிடும். ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு சில பேருக்கு கெரட்டோகோனஸ்ங்கிற ஒரு கண்டிஷன் வர வந்துடும். ஓகே. கெரட்டோகோனஸ்னால் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் இன்ஃப்ரோ பேரா சென்ட்ரல். ஓகே. சென்டர் கீழ் பகுதியில் அது வீக் ஆகி அது வந்து ஒரு கோனிக்கல் மாதிரி ஆகிடும். ஓகே. ஸோ அப்படி ஆகும்போது உங்களுக்கு பார்வை மங்களா தெரியும். கண்ணாடி போட்டாலும் பவர் மாறிட்டே இருக்கும். வீக் ஆக ஆக ஒரு பவர் இருக்கும், 2 மாதம் கழிச்சு பார்த்து திருப்பி ஒரு பவர் வந்துடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக ரப் பண்ணும்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மெல்லிய பகுதி இருக்குல்ல சார், இப்போ ரப் பண்ணுறப்ப ஏதாவது தேய்மானம் ஏதாவது நடக்குங்களா? இல்லை, தேய்மானம் பார்த்தா ரொம்ப ஹார்ஷாக ரப் பண்ணக்கூடாது. ஓகே. கண்ணை நீங்கள் துடைச்சிங்கனாவே கண்ணை மூடிட்டு தான் தேய்ப்பீங்க. பட் அதை கண்டினியூஸாக தேய்ச்சாலுமே உள்ள அந்த கருளிங்க ரொம்ப மெல்லிசான ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ அதை நீங்கள் சும்மா பிக் பண்ணவே ஓட்டம் வந்துடும், அந்தளவுக்கு ஒரு மெல்லிசான ஸ்ட்ரக்சர். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கணும். கண்டினியூஸாக நம்ம ரப் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சார், இதோட கன்ஃபியூஷனாக கேட்குறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த பூச்சி பறக்கிற மாதிரி திடீர்னு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறப்ப ஏதாவது டாட்டாக தெரியும், இல்லாட்டி ஒரு வேவ்ஸ் அடிக்கிற மாதிரி தெரியும். இதை வந்து என்னன்னு சொல்லுவீங்க சார்? இந்த உங்கள் லாங்குவேஜில் சொல்லணும்னா ஃப்ளோட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஃப்ளோட்டர்ஸ், ஃப்ளாஷஸ். ஓகே. ஃப்ளாஷஸ்னால் வந்து இப்போ நம்ம ஃப்ளாஷஸ், ஃபோட்டாப்சியான்னு சொல்லுவோம். அதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மின்னல் பார்க்கும்போது எப்படி கண்ணை சிம்ட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் முழிக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே. ஃப்ளோட்டர்ஸுங்கிறது வந்து ஜென்ரலாக நிறைய காரணங்களால் வரலாம். ஓகே சார். பொருள் இப்போ ரெட்டினல் ப்ளீடிங் இருக்குது, டயபெட்டிக்னாலேயோ இல்லை ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டோ இல்லை வேறு ஏதாவது காரணனால உள்ள ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஃப்ளோட்டர்ஸ் இருக்கும். ஏதோ பறக்கிற மாதிரி இருக்குது, மங்களா தெரியுது அப்படிம்பாங்க. அது இல்லாமல் லென்ஸுக்கும் நரம்புக்கும் நடுவில் ஒரு ஜெல் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே. அந்த சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா பவர் ஜாஸ்தியாக இருந்தாலோ இல்லை வயசாகும்போது ஜெல் சப்ஸ்டன்ஸ் வந்து மாறும், ஒரு திட்டாக மாறும். அதை வந்து நம்ம ஃப்ளோட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பூச்சி ஆற மாதிரி தெரியும். ஃப்ளோட்டர்ஸ் இருந்தாலும் சரி, ஃப்ளாஷஸ் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம மருந்து போட்டு கண்ணுடைய நரம்பு பகுதியில் எங்கேயாச்சும் ஓட்டை இருக்கான்னு பார்க்கணும். நரம்போட ஓர பகுதியில். இப்போ நான் ஜென்ரலாக வந்து இப்போ கண்ணாடி போய் செக் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஏன் கண் டாக்டர் செக் பண்ணணும் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா, கண்ணுக்கு கண்டிப்பாக மருந்து ஊற்றி நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் இருக்கிறத விட்டுட்டோம், அதை ரெகனைஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மருந்து போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஜென்ரலாக சும்மா கண்ணாடி செக் பண்ணி போடும்போது கண்டிப்பாக பார்க்க முடியாது, டாக்டர் பார்க்காம பார்த்தீங்கன்னா. ஸோ டாக்டர் பார்க்கும்போது மருந்து போட்டு நரம்போட ஓரப்பொருள் ஏதாவது ஓட்டைகள் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த ஓட்டைகள் நம்ம அதை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, வேறு எங்கேயா செக் பண்ணி டாக்டர் செக் பண்ணாமல் விட்டு அதை பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா
அந்த ஓட்டை வந்து ரொம்ப வீக் ஸ்பாட். ஒரு சின்ன குழந்தை கைப்பட்டாலோ ஒரு பிளாஸ்டிக் பால் அடிச்சா கூட அந்த ஓட்டை இட் வில் கிவ் அவே. அதனால நரம்பு விலகி திருப்பி ஆப்ரேஷன் பண்ணி தான் ஓட்ட வைக்க முடியும். பர்டிகுலர் ரீசன் இந்த இந்த நரம்புல ஓட்டைகள் வர்றதுக்கான பவர் ஜாஸ்தியாக தான் வரும் மெயினாக. அதாவது யாருக்கு வேணா வரலாம். ஏன்னா நான் வந்து பவரே இல்லாதவங்க கூட ஓட்டை பார்த்துருக்கேன். மோஸ்ட் காமன் பவர் ஜாஸ்தி, இந்த -4 ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, -5 -8 சைட்லாம் கண்டிப்பாக மருந்து ஊற்றி செக் பண்ணி பார்க்கணும். பட் யாருக்கு வேணா வரலாம். இட்ஸ் நாட் இது இவங்களுக்கு தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் வருஷம் ஒரு தடவை மருந்து போட்டு கண் நரம்பு பார்த்துக்கிறது பெட்டர். ஓகே சார். இப்போ நான் பீடியாட்ரிக் ஃபீல்டு இருக்கனால குழந்தைங்களுக்கு ஒரு கொஸ்டின். இப்போ நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து லென்ஸ் போடலாம்னு சொல்கிறாங்க, சில பேர் லென்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எந்த வயசில் லென்ஸ் போடலாம், இல்லை குழந்தைங்களுக்கு லென்ஸ் கொடுக்கறது கரெக்ட் தானா? கான்டாக்ட் லென்ஸ் கேட்க. கான்டாக்ட் லென்ஸ் யூஸ்வலாக 12 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு அதோட மெச்சூரிட்டி வரும். ஓகே. கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே. கையை க்ளீன் பண்ணிட்டு தான் போடணும், திருப்பி க்ளீன் பண்ணிட்டு தான் கழட்டணும். ஆமாம். இதை சரியாக செய்யலனாவே கருவில் இன்ஃபெக்ஷன் ஆயிரும். கரெக்டாக 8 hours to 10 hours மேக்ஸிமம் தூங்கும்போது போடக்கூடாது. ஓகே. ஃபுல்லாக தூங்கிட்டு போனால் கார்னியாவுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை வந்து குறைஞ்சிடும். ஓகே. ஏன்னா இப்போ கார்னியோட சூப்பர்ஃபிஷியல் பார்ட் வந்து வெளியிருக்க சர்ஃபேஸ் வந்து அட்மாஸ்பியர் தான் ஆக்சிஜன் எடுத்துக்கும். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கான்டாக்ட் லென்ஸ் போட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஆக்சிஜன் போகாது. ஓகே. ஸோ அதனாலே உங்களுக்கு அடுத்த பார்த்தா கார்னியா ஃபுல்லாக ஹேசி ஆயிரும். ஓகே. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம். ஒரு ஹைஜீனிக் இல்லாமல் ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா கருவில் இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபுல்லாக புண்ணாயிடுச்சு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் சரியாக கண்டுக்காம விட்டாலும் கரு ஃபுல்லாக தழும்பு வந்துடும். சில பேருக்கு பொத்துக்கும், சில பேர் பார்வை போகிற கூட வாய்ப்பு உண்டு சரியாக கேர்ஃபுல்லாக உடனே காமிக்காமல் விட்டாங்கன்னா. அதனால குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறம் போட்டு அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அதான் ரீசன். ஸ்விம் பண்ணுறவங்க கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். ஒன்றும் கழுடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. சப்போஸ் ஏதாவது அதில் இன்ஃபெக்டிவ் மெட்டல் இருந்துச்சு, அது போய் கான்டாக்ட் லென்ஸ் போய் இருந்துச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் கழட்டி அதே கான்டாக்ட் லென்ஸ் போடும்போதும் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். அப்படியே அந்த கான்டாக்ட் லென்ஸ் வச்சுட்டே இந்த கண்ணிலே இருக்குது, அதுக்கப்புறமா அதை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதே இன்ஃபெக்ஷன் மெட்டல் இருந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ண வாய்ப்பு உண்டு. ஓகே. ஸோ அதனால் ஸ்விம்மிங் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். ஓகே சார். இந்த ரிஃப்ராக்டிவ் எரர்னு சொல்லிட்டு அதில் ஒரு 3 டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல. அது அதில் வந்து தூர பார்வை, கிட்ட பார்வை, அப்புறம் சிலிண்ட்ரிக்கல் பவர் உள்ளது. கிளாஸஸ் கொடுத்து சரி பண்ண முடியுமா? சில சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கா? இல்லை ஆக்சுவலாக வந்து இப்போ கண்ணில் பவர் இருந்தாவே அதுக்கு தான் ரிஃப்ராக்டிவ் எரர். ஓகே. அது எந்த பவர் வேணால் இருக்கலாம். மைனஸ் தூர பார்வை மங்களாக இருக்குது, கிட்ட பார்வை மங்களாக இருக்குது, இல்லை சாலேஸ்வரன் சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் ரிஃப்ராக்டிவ் எரர்னு சொல்லிடுவோம். இதில் வந்து இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு 3 வகை இருக்குது. ஒன்று கண்ணாடி, ஓகே, இல்லை கான்டாக்ட் லென்ஸ். இதெல்லாம் வந்து ரிஃப்ராக்டிவ் சர்ஜரிஸ் 21 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரிஸ் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிட்ட பார்வை மங்களாக இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ளஸ் பவர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ரிலேட்டிவாக தூர பார்வை பெட்டராக இருக்கும், கிட்ட பார்வை மங்களாக இருக்கும். ரிலேட்டிவாக வந்து தூர பார்வை மங்களாக வந்து கிட்ட பார்வை பெட்டராக இருந்துச்சுன்னா அது வந்து மயோப்பியான்னு சொல்லுவோம். அவங்களுக்கு மைனஸ் பவர் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக். இது இல்லாமல் 40 வயசு மேலே எல்லாத்துக்குமே கிட்ட பார்வை மங்களாகும். ஓகே. அது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்ணுடைய மசில்ஸ் வந்து வீக் ஆகும். உங்களுக்கு ஏஜ் ஆகும்போது ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்ணுடைய மசில்ஸ் வீக் ஆகிறனால நார்மலாக அவங்க 30 சென்டிமீட்டர் ரீடிங் டிஸ்டன்ஸ் 30 சென்டிமீட்டர் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு மங்களா தெரியும். ஓகே. ஸோ அவங்களுக்கு நம்ம கிட்ட சாலேஸ்வரம்னு சொல்லுவோம், இல்லை வெள்ளெழுத்துன்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம கிட்ட பார்வைக்கு மட்டும் கண்ணாடி தருவோம். ஸோ இதெல்லாம் பேசிக் டைப்ஸ். பட் 3மே எது வேணாலும் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ they can go ahead with that. சில பேர்லாம் லைஃப் லாங் கண்ணாடி யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது எப்படி அவங்களுக்கு மட்டும் அப்படி இருக்குது? இப்போ முன்னாடி நீங்கள் எடுத்துங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து தூர பார்வை தெளிவாக தெரிஞ்சிருக்கலாம். இப்பயும் தூர பார்வை தெளிவாக தெரியும் இருக்காங்க. 40 வயசுக்கு மேலே தான் கிட்ட பார்வை கண்ணாடி போடுவாங்க. ஆனால் அது மாதிரி கூட என் தாத்தா போட்டதில்லை. ஓகே. ஏன்னா அவங்க படிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ படிக்க வேண்டிய அவசியம் இருந்தால் தான் நீங்கள் தேவைப்படும் கிட்ட பார்வை. பட் இப்போ எல்லாருமே வந்து முன்னாடி இருந்த எல்லாருமே வந்து இப்போ படித்து நிறைய பேர் முன்னேறிட்டாங்க. ஆமாம். அவங்களோட டோட்டல் இதே சேஞ்ச் ஆயிருக்கு. முன்னாடி விவசாயம் மட்டும் பார்த்துட்டு வந்து இப்போ டாக்டர் அதுக்கு மேலேயே போயிட்டாங்க. ஸோ அவங்க படிக்க எழுதும்போது 40 வயசு மேலே கண்டிப்பாக கண்ணாடி போட்டுத்தாங்க. ஓகே. ஸோ 40 வயசு மேலே கண்ணாடி போடுறதுங்கிறது வந்து இயற்கை. ஓகே. அது வந்து டிசீஸ் கிடையாது. ஓகே. பட் அதுக்கு முன்னாடி கண்ணாடி போடுறதுங்கிறது வந்து அவங்களுக்கு ஃபோக்கஸிங் ப்ராப்ளம் இருக்கனால. ஸோ அவங்களுக்கு வந்து நார்மலாக கண்ணுங்கிற ஒரு கேமரா மாதிரி தான். ஸோ கேமரா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணல, டிஃபோக்கஸ் ஃபோக்கஸ். ஸோ நம்மளால கண்ணோடைய நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இமேஜ் வந்து கண்ணுடைய நரம்புல தெளிவாக ஃபோக்கஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இமேஜ் தெளிவாக தெரியும். ஓகே. பட் அது தெளிவாக தெரியலனால என்ன பவர் தேவையோ அந்த கண்ணாடி கொடுப்போம். ஒன்று கான்கேவ் அல்லது கான்வெக்ஸ் லென்ஸ் தருவோம். டிபெண்ட்ஸ் அப்பான் தி பவர். ஸோ ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய வேலை தான் கண்ணாடி செய்யுது. இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர் இப்போ அதிகமாக இருக்கிறது ஒன் ஆஃப் த ரீசன் இப்போ கண்ணாடி போடுறதுக்குங்கிற மாதிரி இருக்கலாமா? அதாவது இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபஸ்ட்டு முன்னெல்லாம் வந்து மார்கண்டு இருந்துச்சுன்னா வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஆமாம். ராசிம்பாங்க. ஆமாம். ஆனால் மார்கண்டு இருந்தால் இது அதுதான் இருக்கிற பெரிய பிரச்சனை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மார்கன் வரும்போது ஒரு கண் திரும்பிடுது, ஒரு கண் நேராக இருக்குது. ஆமாம். இப்போ ஒரு விரல் இருக்கு, என்கிட்ட ஒரு விரல் இருக்குது. இந்த கண்ணை மூடிட்டு பார்த்தாலும் ஒரு விரல் தான் தெரியும், இந்த கண்ணை மூடிட்டு பார்த்தாலும் ஒரு விரல் தான் தெரியும். 2 கண்ணை திறந்து பார்த்தா 2 விரலாக தெரியுது? இல்லை, ஒரு விரல் தான் தெரியுது. என்ன காரணம்னு கேட்டால் 2 கண்லையுமே இந்த இமேஜ் போய் ஃபியூஸ் ஆயிரும். பட் ஒரு கண் திரும்பிடுச்சுன்னா, அதுவும் சின்ன வயசுலேயே திரும்பிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 8 years to 12 years வந்து கண் வந்து ஒரு நரம்பு வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய பீரியட். இந்த பீரியட்ல நம்ம ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருந்து
வந்து நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா கண்ணுடைய நரம்பும் கண்ணும் அதுக்கு அடாப்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிறந்த குழந்தை ஸ்பின் ஒரு 6 வருஷம் நீங்கள் பார்க்கவே இல்லைனா அந்த கண் திரும்பி அந்த ஒரு கண் வச்சு தான் பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் அந்த கண் இட் இஸ் ஸ்ட்ரக்சரலி நார்மல், ஃபங்க்ஷனலி அப்நார்மல். ஸ்ட்ரக்சராக பார்த்தா இந்த கண்ணுக்கு இருக்க மாதிரி கண்ணு கருவி இருக்கும், லென்ஸ் இருக்கும், நரம்பு எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஃபங்க்ஷனாக பார்த்தா இந்த கண் செய்கிற வேலையை அந்த கண் செய்யாது. ஸோ தட் இஸ் கால்டு ஆம்பிளோபியா. ஆனால் இப்போவுமே சில பேர் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பெருசாக எடுக்க மாட்டாங்க, பண்ணுறது இல்லை. அதான் இன்னும் அவேர்னஸ் போய் சேரலை. இன்னும் அங்கே இருக்க தாத்தா பாட்டிங்க எல்லாமே வந்து அது ராசியான குழந்தைன்னு நினைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனைங்க. ஆனால் இப்போ நம்ம சிட்டி சைட்லாம் வந்துட்டோம்னா அது ஒரு புல்லிங்கான ஒரு காரணமாயிருது. ஆப்வியஸ்லி அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் இதை மக்கள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு சின்ன வயசில் குழந்தைக்கு இருக்குன்னா அது வந்து ராசியும் கிடையாது, எதுவும் கிடையாது, உடனே கொண்டு போய் பார்த்துட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா நம்ம ஓரளவுக்கு பார்வை 2 கண்ணும் ஒரே மாதிரி கொண்டு வந்துடலாம். சார் ஒரு காமன் கொஸ்டின் கேட்குறேன். இப்போ கண்ணில் பவர் கம்மியாக இருக்குது, இல்லை ஒரு பிளைண்ட்னஸ் வருது அப்படின்னா இன்னுமே சில பேர் வந்து நம்ம சாமிகிட்ட போய் ஏதாவது வேண்டுதல் வச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னும் ஊர் பக்கம்னு சொல்கிறவங்களா இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? முற்றிலும் மூட நம்பிக்கை. ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா இல்லை, அது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க அவேர்னஸ் வந்து அவங்க மாறணும். அதான் உண்மை. குறைக்கு வந்து இவ்வளோ அவேர்னஸ், இவ்வளோ கேம்ப் கவர்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ என்ஜிஓ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நிறைய பண்ணுறாங்க. பட் அதுக்குமே நிறைய பேர் சர்ஜரி பண்ண முடியும், நிறைய பேர் முத்தி போய் தான் வந்து பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இன்னும் போய் சேரல, நம்ம இன்னும் 100% ரீச் ஆகலை. கேட்ராக்டுக்கே எப்படின்னா இன்னும் மற்ற நோயெல்லாம் வச்சிட்டிங்கன்னா கேட்ராக்ட், கிளாக்கோமா இருக்குது, டயபெட்டிக்னால கண்ணுடைய நரம்பு பாதிக்கிறது அது இருக்குது, ஸ்க்ரிண்ட் இருக்குது, ரிஃப்ராக்டிவ் எரர் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இன்னும் மக்கள்கிட்ட நம்ம போய் அவேர்னஸ் சேர்த்தும் போது தான் நம்ம அதோட இம்பார்ட்டன்ஸ் மக்களுக்கு தெரியும். ஏன்னா மனுஷன் வந்து கண்ணை மூடிட்டு உங்களால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஸோ அதனால கண்ணை பாதுகாத்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. சரி, இன்னொரு மித்து கேட்குறேன். விளக்கெண்ணெய் ஊற்றினா கண்ணு நல்லா தெரியும்னு சொல்கிறேன். அதுவும் வந்து யூஸ்வலாக எதுக்கு ஊற்றுவாங்கன்னா இந்த ஃபாரின் படி விழுந்துருச்சு, கண் அழுந்தது, இதுக்கெல்லாம் விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க. முன்னெல்லாம் காய்ச்சி ஊற்றிட்டு இருந்தாங்க, இப்போ நாச்சு அப்படியே ஊற்றுறாங்க. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கருவிலிங்கிறது வந்து ஒரு டெலிகேட் ஸ்ட்ரக்சர். அதில் ஒரு தூசி விழுந்து ஏதாவது கீறிடுச்சுன்னு வச்சுக்கோம், அதான் அழுந்தோம். தூசி உள்ள இல்லை, பட் ஸ்டில் ஏதோ ஒரு தூசி பட்டு கருவிலியில் வந்து கீறிடுச்சு. அதுக்கு உடனே நீங்கள் வந்து பார்த்துட்டு ஆன்டிபயோட்டிக் போட்டிங்கன்னா எந்த இன்ஃபெக்ஷன் ஆகாது, ஹீல் ஆகிடும். பட் இதுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றுனா வச்சுக்கோம், விளக்கெண்ணையில் ஒரு கிருமி இருக்குது, அது ஒன்றும் ஸ்டெரைல் கிடையாது, ஒன்றும் ஆட்டோக்ளேவ் பண்ணியோ எதுவும் ஸ்டெரைல் ஸ்ட்ரக்சர் எதுவும் கிடையாது. அதில் ஒரு கிருமி இருந்துச்சுன்னா சும்மா இருந்ததுன்னா நம்மளே ஊற்றி இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி தான். ஸோ அதனால் இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது ஊற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னேன். பட் விளக்கெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் இருக்குது. உங்களால்